டிஎஸ்ஓபி 1738 ஐஆர் ரிசீவர் மாடியூலை பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். எம்பெடட் சிஸ்டமில் நம்ம வந்துட்டு லாங் ரேஞ்சில் இன்ஃப்ராரெட் ரேஸை வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாடியூலை நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாடியூலை பொறுத்த வரைக்கும் 3 பின் இருக்கக்கூடிய ஒரு மாடியூல். அப்போ 3 பின்ல ஃபர்ஸ்ட் பின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரவுண்டு, செகண்ட் பின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விசிசி, தேர்ட் பின் அப்படின்றது அவுட்புட். ஸோ இந்த மாடியூலோட அவுட்புட் அப்படின்றது நமக்கு எந்த மாதிரி வந்து கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஐஆர் டிரான்ஸ்மிட்டர், அதாவது ரிமோட்ல இருந்து நம்ம வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு பல்ஸ் அவுட்புட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிசீவ் ஆகும். அந்த பல்ஸ் அவுட்புட்டை நம்ம வந்து கண்ட்ரோலர் மூலமா அந்த பல்ஸை கால்குலேட் பண்ணி அந்த பர்டிகுலர் பட்டனுக்கான பல்ஸ் வேல்யூ என்ன மாதிரி இருக்கோ அது வந்து ஹெக்ஸா மாத்தி அந்த ஹெக்ஸ் வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கம்பேரேட்டர்ல கொடுத்து வந்து இந்த ஹெக்ஸ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரோபோட்டிக்கை வந்து ஃபார்வர்ட் மூவ் பண்ணணும், ரிவர்ஸ் மூவ் பண்ணணும், இல்லை வந்து ஒரு லேம்பை ஆன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாடியூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5 மீட்டர் வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்றது கவர் ஆகும். இந்த மாடியூலோட ஃப்ரீக்வன்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 38 கிலோஹெர்ட்ஸில் இந்த மாடியூல் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த மாடியூலில் நமக்கு வரக்கூடிய அவுட்புட்டை வச்சு நம்ம எம்பெடட் சிஸ்டமில் ரோபோட்டிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மோட்டார் லோடு ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான பர்பஸுக்கு நம்ம வந்து இந்த மாடியூலை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்.